நீ என்ன சொல்லிட்டு இருக்க லக்கி? அம்மாவும் அப்பாவும் பிரைவேட்டா பேசிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன்னு சொன்னோம். அவங்க ஒண்ணா மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும்ல. நம்ம ஸ்கூல்ல யாராவது சண்டை போட்டாங்கன்னா அவங்கள ரூம்ல போட்டு மிஸ் லாக் பண்ற மாதிரி தானே? ஆமா, மிஸ் ரூம்ல லாக் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி நம்மளும் அப்பா அம்மா ஒரே ரூம்ல லாக் பண்ணிட்டோம்னா அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்கல்ல. குட் ஐடியா லக்கி. ஆனா அம்மாவையும் அப்பாவையும் எப்படி லாக் பண்ண? இப்படிதான் லாக் பண்ண போறோம். அப்பா ரூம்ல இருந்து இந்த வாட்டர் பாட்டிலையும் கீயையும் கொண்டு வந்திருக்கேன். தண்ணி வேணும்னு அப்பா கூப்பிடுவாரு. மனிஷா, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. வாட்டர் எடுத்துட்டு வா மனிஷா. நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டான். இவனுக்கு நான் வாட்டர் கொண்டு போகணுமா? கீழே யாரும் இல்லையா? வாட்டர் எடுத்துட்டு வாங்க. அப்பாவுடைய குரலை கேட்டு அம்மா வாட்டர் எடுத்துட்டு போவாங்க. அம்மா அப்பாவோட ரூம்குள்ள போவாங்க. அதுக்கப்புறம் ரூம் லாக் ஆயிடும் சொன்னோம். நம்ம தான் லாக் பண்ண போறோமா? எஸ். தேங்க்யூ மன். என்ன அரவிந்தா, இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அங்க பாருங்க. இந்த சின்ன பசங்க அவங்க அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கிறதுக்கு பெரிய பிளான் போட்டிருக்காங்க. வெளியே இருந்து நம்ம லாக் பண்ணிட்டோம். அவங்க உள்ள இருந்து ஓபன் பண்ணலாம்ல? அந்த டோர் உள்ள இருந்து ஓபன் ஆகாது. இன்னும் இங்கேயே நிக்கிற? அது உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமான்னு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ வெளியே போனா போதும். என்னாச்சு? டோர் ஓபன் ஆகலங்க. நல்லா டைட்டா இழுத்தா ஓபன் ஆகும். என்ன பண்ணாலும் ஓபன் ஆக மாட்டேங்குது. டிராமா குவீன். தள்ளு. வெளியே இருந்த லாக் ஆயிருச்சு போல இருக்கு. கதவை தட்டுங்க. வெளியே யாராவது இருந்தாங்கன்னா கதவை ஓபன் பண்ணுவாங்க. எனக்கு தெரியாதா? நீ சொல்லிதான் தெரியணுமா? வெளியே யாராவது இருக்கீங்களா?
டோர் ஓபன் பண்ணுங்க. மித்ரா, உள்ள நீ மட்டும் தானே இருக்க? இல்லம்மா, லக்ஷ்மியும் உள்ளதா இருக்கா. லக்ஷ்மி இருக்காளா? ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்காங்களா? இருமா, அவங்க புருஷன் பொண்டாட்டி தானே, உள்ள ஒன்னா இருந்தா என்ன தப்பு? மித்ரா, திறக்க முடியாதுமா, வாய்ப்பே இல்ல. நாளைக்கு கார்பெண்டரை கூப்பிட்டு தான் இதை ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாளைக்கா? இப்ப வர மாட்டாங்களா? டைம் ஆயிடுச்சேம்மா. அப்படின்னா நாளைக்கு விடியற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் உள்ளதா இருப்பாங்களா? புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு நைட்டு ஒரே ரூம்ல இருக்க கூடாதா என்ன? மித்ரா, உள்ள டோரோட கீஸ் இருக்கும் பாரு, அத விண்டோ வழியா வெளியே தூக்கி போடு. சாரிங்க, எதிர்பாராத விதமா இப்படி நடந்துருச்சு. உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் நான் நாளைக்கு வரைக்கும் உங்க ரூம்லயே தான் இருந்தாகணும். அது வந்து நான் உங்களை டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு பெட்ஷீட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓரமா நான் கீழே படுத்துக்கிறேங்க. நிச்சயம் நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆமா ஆமா, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்து இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு. என்னோட எதிரி பிரவீன் மிட்டலுக்கு நீ உதவி பண்ணியிருக்க. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு. என்னை பிரிஞ்சு வருஷக்கணக்கா உன்னால பிரிஞ்சு வாழ முடியும். நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக. என் வீட்லயே வேஷத்தை மாத்திக்கிட்டு வேற ஒரு பேரோட வாழ்ந்துட்டு இருப்ப. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஒரு பக்கம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவேன், இன்னொரு பக்கம் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்ப. என் வலி உனக்கு அக்கறை இல்லை, என் சந்தோஷம் உனக்கு அக்கறை இல்லை, என்னை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை.